கடைக்கு போவோம், ஒரு ரோட்டில் நடந்து போவோம், ஒரு குழந்தை சாக்லேட் சாப்பிடும், எனக்கும் வேணும்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சாப்பிட்டாலும் இது நல்லதா கேட்டதான்னு நம்ம சொல்லி கொடுக்கறதுல தான் இருக்குது. ஸோ அதில் அந்த விஷயத்தில் வந்து இவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்மளை எந்த அளவுக்கு ஒரு ட்ராப்பில் இங்கே மாட்டி விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த நெக்ஸ்ட் 22 இயர்ஸ் ஆர் 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த விஷயத்தை பற்றியோ, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் யோசிக்கவே முடியாது. அது வரைக்குமே நீங்கள் வந்து குறியாடு மாதிரி போயிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் அந்த 22 வயசுக்கு அப்புறம் தான் வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன். ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறப்ப என்னோடய ஷிஃப்ட்ஸ் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அண்ட் நைட் டியூட்டிஸ் எல்லாம் இருக்கும். இதனால் என்ன ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வாழ்க்கையில் நம்ம இப்படியே போனோம்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நம்ம உடம்பையே நம்மளால் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது. அந்த சூழ்நிலையில் நான் வந்து ஆன்மீகத்துலேயும் இருந்தேன், இஸ்கானில் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டில் நான் இருக்கிறப்ப அதில் வந்து பிரபுபாதருங்கிற குரு வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதில் ஏழ்மையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை அப்படின்னு சொல்லியிருந்தார். எளிமையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை. எளிமையான வாழ்க்கை அப்படின்னு கேட்டால் என்னன்னு சொன்னால் எளிமையான நம்மளோட தேவைக்கு மட்டும் நம்ம இயற்கையை பயன்படுத்தணும். ஸோ கடவுள் வந்து எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எவ்வளோ தேவைப்படுது. இன்றைக்கி வந்து கடவுள் வந்து ஒரு யானைக்கு கூட இன்றைக்கி சாப்பாடு போட்டுட்ருக்காரு. அது நம்மளை விட பல மடங்கு உணவு தேவை அதுக்கு. அந்த மாதிரி ஒரு யானைக்கே சாப்பாடு இந்த இயற்கையில் அவர் அவ்வளோ ஈஸியாக அமைச்சிருக்காருன்னா, நமக்கு இருக்கிறது இத்திலோண்டு வயிறு. இதை நீ வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு நீ எதுக்கே இவ்வளோ போராடுறாங்கிற ஒரு கொஷன் போட்டார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம வந்து தேவையில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஒரு ட்ராப்பு. ஸோ இந்த மெட்டீரியல் சிவிலைசேஷன், இந்த பௌதிக வாழ்க்கை முறைங்கிறது நம்மளை வந்து ஒரு ட்ராப் பண்ணியிருக்காங்கங்கிறது புரிஞ்ச மேல் தான் நான் என்ன யோசித்தேன், ஓகே நமக்கு வந்து நிறைய பேருக்கு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட லேண்ட் இருக்காது, அவங்கக்கிட்ட ஒரு சோர்ஸ் இருக்காது, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கும். ஆனால் கடவுளோட அனுகிரகத்தில் எனக்கு லேண்ட் இருந்துச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம வந்து தேவையில்லாத இப்படியெல்லாம் போராடுறதுக்கு நம்ம வந்து நம்ம ஊர்லேயே போய் இயற்கை விவசாயம் செஞ்சு அதில் வந்து நம்ம நிம்மதியாக ஆன்மீகத்தையும் பயிற்சி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் என்ன பண்ணேன், இயற்கை விவசாயத்துக்குள்ளார வந்தேன். இயற்கை விவசாயத்துக்குள்ளார வரும்போது விவசாயத்துக்குள்ளார தான் வந்தேன். இயற்கை விவசாயங்கிறது எனக்கு விவசாயத்துக்குள்ளார வந்த மேல் தான் தெரிஞ்சுது. அப்போ திருமணம் ஆயிருந்தீங்க? அப்போ திருமணம் ஆயிருக்கல, நான் வந்து பேச்சுலராக தான் இருந்தேன். ஸோ அப்போ வந்து அந்த எண்ணம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம தேவையில்லாமல் ஓடுறோங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதில் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு நம்மளால் நிம்மதியாக வாழ முடியுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து நான் திருப்பி இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு விவசாயத்தில் எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. ஏன்னா நான் வந்து சிட்டிலேயே வளர்ந்துருந்தவன். ஸோ என்னோடய பிறந்ததுலேருந்து என்னோடய இன்ஜினியரிங் முடித்து ஒரு 2 வருஷத்து வரைக்கும் நான் வேலை செய்கிற போது வரைக்கும் நான் சிட்டியில் தான் வளர்ந்தேன். அப்போல்லாம் வாங்கயா வீட்டில் வேலை செய்யுங்க, நம்ம அது பண்ணுங்க, காட்டில் வந்து இதை ஒன்று தூக்கி போடுங்கன்னா கூட போட மாட்டோம். இதெல்லாம் ஒரு சீப்பு ஜனங்க, இல்லை ஒரு என்ன சொல்ல லேபர் கிளாஸ் செய்கிற வேலை, நம்ம போய் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். நம்மலாம் என்ன இருந்தாலும் வெளிநாட்டுக்காகவே பிறந்தவங்க, வெளிநாட்டில் வந்து வாழ போகிறவங்க, அங்கேருந்து கொடி கொடியாக சம்பாரித்து நம்ம வந்து ஒரு ஹைஃபையாக அப்படி இருக்கிறோம், அப்படி தான் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு கடவுள் படைச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு ராங் நொட்டேஷன். அப்புறமே நம்ம இந்தியாலாம் எதுக்கே இப்படி இருக்குது, அதெல்லாம் அமெரிக்காலலாம் பார்த்தா எவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டியிருக்கான், பெரிய பெரிய இதெல்லாம் கட்டியிருக்கான், நம்ம நாடு எப்போயே இப்படி ஆகும், நம்ம ஊர்லேயும் எப்போ இப்படியெல்லாம் ஒரு பல வகையான ஹைவேஸ் எல்லாம் வரும், பெரிய பெரிய பில்டிங்ஸ் எழுந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு நொட்டேஷனில் தான் நான் இருந்தேன். பட் ஒரு ஸ்டேஜில் எனக்கு எப்போ ஆன்மீக அறிவு வந்துச்சோ அப்போ வந்து எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இந்த விஷயம் எங்கே நம்ம முன்னேற்றம்னு போயிட்டுருக்குறோமோ அது எல்லாமே நமக்கு பின்னேற்றம். நம்ம வந்து இயற்கையை என்ன சொல்கிறது இது பண்ணி 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 நம்ம வந்து நம்மளே குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு நீங்கள் சாதாரணமாக ஒரு வீடு கட்டணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளவோ இயற்கை வளங்களை அங்கே அழிக்க வேண்டியது வருது. அந்த விஷயங்கள்லாம் எனக்கு புரிய 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 நான் என்ன பண்ணேன், சரி நம்ம பேக் டு ரூட் வந்துடலான்னு சொல்லி நான் திருப்பி எங்கள் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்தப்போ யாரும் நம்மளெல்லாம் வந்தோன்னே வாப்பா வரையா வா இயற்கை விவசாயம் செய்ய அப்படின்லாம் உள்ளார யாரும் அலோவ் பண்ணல. அப்போ வந்து மூலமாக நான் என்ன பண்ணேன், ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூலில் போய் நான் வந்து டீச்சிங் எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா
எல்லாமே கண்ட்ரோல் எங்கள் அப்பாவோட கையில் இருந்துச்சு. அப்போ வந்து டைரெக்டாக நான் விவசாயத்துக்கு இறங்குறேன்னா யாரும் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனுங்கிறது. இளைஞர்கள் என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருச்சு, நான் இது பண்ணால் நல்லாயிருக்கணும்னு தெரியும், ஆனால் அதை வந்து எனக்கு டைரெக்டாக அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தோட சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை புரிஞ்சு தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். அப்போ என்னோடய வாழ்க்கையிலையும் அதே சூழ்நிலை தான் வந்துச்சு. அப்போ டீனேஜராக இருக்கப்போ எனக்கு வந்து அவ்வளோ விஷயம் புரியல. டைரெக்டாக வந்துடலாம்னு நினச்சி வந்துட்டேன். பட் அந்த சூழ்நிலையில் வீட்டில் டைரெக்டாக நம்ம உள்ளே விடாதப்போ என்ன பண்ணேன், ஓகே நமக்கு இருக்கிற நாலேஜை வச்சு நம்ம லோக்கலில் எப்படி சர்வே ஆக முடியும் அப்படின்ட்டு ஒரு டீச்சிங் வேலைக்கு போனேன். அங்கே ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சேன். அங்கே நிறைய பேர்த்துக்கு நமக்கு தெரிஞ்ச நாலேஜை சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து மொல்லமாக எங்கள் அப்பா வந்து உள்ளே விட ஆரம்பித்தார் காட்டுக்குள்ளார. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபுல் டைம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ஃபார்மே எங்கள் கையில் கிடச்சிது. ஸோ அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணோம், எல்லார் மாதிரியும் நாங்களும் உழவு ஓட்டினோம், செடி வச்சோம், குப்பை கொண்டாந்து போடுறதுக்கு கூட இதில் வர்ற வருமானம் எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குல்ல. ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பென்சஸ் அவ்வளோ ஜாஸ்தியாகிடுச்சு விவசாயத்தில். அது கெமிக்கல் நாங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணல ஸ்டார்டிங்லேருந்து, பட் கெமிக்கல் இல்லாமையே எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நம்ம டவுன்லேயே இருந்திருக்கலாமோ, இது வந்து இதை விட கஷ்டமாக இருக்குது இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது எக்ஸ்பென்ஸும் அதிகமாகுது, ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறமே தான் எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தோணுச்சு, எங்கேயோ நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம், நம்ம விவசாய முறையில் தப்பு பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சப்போ தான் நம்ம வந்து நிறையா இந்த மாதிரி நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி சந்திரசேகரன் ஒருத்தர் இருக்கார் கர்நாடகத்தில், மஞ்சுநாத் பட்ரு அப்படின்னு இருக்கார், ராகவா இருக்கார் ஐகார்த்திகாவில், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்கக்கிட்ட நம்ம வந்து போய் விஷயங்களை கற்றுக்கிட்டோம். அவங்க எல்லாமே சொன்னது ஒரு விஷயந்தான், பூமியை டில் பண்ண மாட்டோம், ராசாயனத்தை உபயோகிக்க மாட்டோம், குப்பை மாட்டு குப்பையாகட்டும் ரசாயன குப்பையாகட்டும் ரெண்டும் போட மாட்டோம். இதெல்லாம் பண்ணாமல் எப்படியா செடி வரும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. உரமும் போட மாட்டாங்கிற, களையும் எடுக்க மாட்டாங்கிற, இந்த டால என்ன சொல்கிறது நோயையும் கட்டுப்படுத்த மாட்டாங்கிற, இதுதான் இன்றைக்கி எல்லாமே காலங்காலமாக விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இது எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இது எப்படி பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு இன்னும் டீப்பாக ரீசர்ச் பண்ண என்னாச்சு, ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அவங்க சொன்னாங்க, இது எல்லா வேலையுமே நமக்கு வந்து இயற்கையை செஞ்சு கொடுக்குது. உரம் வந்து நம்ம அங்கே கிடக்கிற வேஸ்ட்டு, இந்த மாதிரி வேஸ்ட்டு இது வந்து உரமாகுது, நம்ம போடுற கவர் கிராப்பும் உரமாகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நம்மளும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வெளியிலேருந்து கூட வேஸ்ட்டெல்லாம் உள்ளே கொண்டாந்து நொப்புனோன்னா மண்புழுவும் கரையானும் நமக்கு தேவையான வேலையை அது செய்யுது. அப்போ உரத்தோட தேவை இல்லை. அதே மாதிரி வெறும் மண்புழுவும் கரையான் மட்டும் கிடையாது, ஒரு எலியிலேருந்து, ஒரு பாம்புலேருந்து, ஒரு தவக்காயிலேருந்து, என்ன சொல்கிறது, அந்த காட்டோட எக்கோசிஸ்டமை நம்ம அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த எக்கோசிஸ்டம் நமக்கு ஒரு ஸ்டேஜில் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா பல வருஷங்களோட நம்மளோட உழைப்புக்கு அப்புறம் அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து உரம் தேவைப்படாது. அப்போ வந்து வீட்ஸ் இந்த களையெல்லாம் நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு ஏதாவது ரொம்ப தொந்தரவாக இருந்ததை மட்டும் அப்படியே மடித்து இல்லை கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து செடியை சுற்றி அதுவும் ரொம்பவும் நம்ம பண்ணக்கூடாது, அது கஷ்டப்பட்டு தான் வளரணுங்கிறாரு மஞ்சுநாத் பட்ரு. வந்து அந்த செடி வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்துச்சுன்னா தான் அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அதை உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு சீக்கிரமாக வளர்ச்சி ஏற்படும். நம்ம ரொம்ப ஸ்பூன் ஃபீடிங் பண்ணோன்னாலும் ஒரு செடி வந்து அதோட என்ன சொல்கிறது, அதோட ஃபுல் பொட்டன்சி அது யூஸ் பண்ணாது அப்படிங்கிறார். அப்போது களையோட பிரச்சனை இல்லை, உரத்தோட பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் கெமிக்கல் தேவையே இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரே பயிராக பண்ண மாட்டோம், பல வகையான பயிர்கள் பண்ணுறப்போ ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷன்ஷிப் இருக்கும். எஸ்பெஷலி மோனோகாட், டைகாட், அதுக்கப்புறம் வெரைட்டிஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுற போது என்ன ஆகுதுன்னா எல்லாமே ஒரு கோரிலேஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு புரிதல் ஏற்படுறப்போ இது எல்லாமே ஒரு சயின்ஸு.
இந்த சயின்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ தான் நம்ம இயற்கை விவசாயம் நம்ம கரெக்டாக செய்ய முடியும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இயற்கை விவசாயம்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு. அப்படி கிடையாது. ஸோ இது எல்லாமே நம்ம இயற்கையோட ஒந்தி வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு எக்கோசிஸ்டமை நம்ம க்ரியேட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேல் போக நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணால் போதும். அது வரைக்கும் நம்ம சில போராட்டங்களை நம்ம நடத்த வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் இயற்கை விவசாயத்துக்குள்ளார வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் கிராப்ஸ் தான் சூஸ் பண்ணோம். ஜாய்காய் சூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் பாக்கு சூஸ் பண்ணோம். இது எல்லாமே நாங்கள் வந்து ஃபெயில்யூர் ஆனோம். எதனால் ஃபெயில்யூர் ஆனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ரொம்ப அதிகமான பராமரிப்பு என்ன சொல்கிறது தேவைப்படுற செடிகள். இதுங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி தான் பண்ணி ஆகணும். அப்போ இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படின்னா இயற்கையாக நம்ம சூழலுக்கு வளரக்கூடிய செடிகளை தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஹார்ட் வெரைட்டிஸை தான் சூஸ் பண்ணோம். அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷத்தில் நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணோம், பலாப்பழத்தை சூஸ் பண்ணோம், எலுமிச்சையை சூஸ் பண்ணோம், தென்னையை சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து பனைமரத்தை கூட சூஸ் பண்ணிட்டோம். இது இந்த வருஷம் நாங்கள் பிளான் பண்ண நாங்கள் ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். அப்போ என்ன ஆகும், நம்ம எதை சாய்ஸ் பண்ணுறோம், எந்த செடியை சாய்ஸ் பண்ணுறோங்கிறதும் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது வந்து நமக்கு ஃப்யூச்சரில் நம்மளை காப்பாற்றக்கூடிய செடிங்களாக இருக்கணும். பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னாவே அது எல்லாமே இந்த அக்ரிகல்ச்சரே வந்து ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ப்ரெசண்ட்டு கிடையாது. ப்ரெசண்ட்டுங்கிறது எது, நம்ம ஒரு காய்கறியை வளர்த்துறோமா, இல்லை ஒரு வாழையை போடுறோமா, இல்லை ஒரு இது என்ன சொல்லுவாங்க, அது மரவள்ளிக்கிழங்கு. இதை 1 இயர் கிராப்பு, இதெல்லாம் வந்து நம்ம வருமானத்தை ஏற்றுறதுக்காக செய்கிற கிராப்ஸு. அதை வந்து நீங்கள் நடுவில் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம செய்கிற ஏதே ஒரு பிளான்டேஷன் கிராப்ஸ் இருக்கட்டும், பலாவாகட்டும், மாங்காவாகட்டும், நாவலாகட்டும், இந்த மாதிரி கிராப்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறப்ப இது எல்லாமே ஃப்யூச்சர் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிற கிராப்ஸ். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதிரி கிராப்ஸாக நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்தோம்னா அப்போ என்ன ஆகுது, நமக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு நொட்டேஷன் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணோம், இனிஷியலாக அந்த எப்போ கமர்ஷியல் கிராப்ஸ்லாம் தோற்றோமோ அப்போ வந்து நாங்கள் இந்த கிராப்ஸை இப்போ செலக்ட் பண்ணோம். அதனோட பிளான்ட்டிங்கும் போன வருஷம் தான் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த செடிகளில் வந்து நாங்கள் வளர்ச்சியை பார்த்துட்ருக்கோம். ஸோ இது இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்போ வந்து அந்த ரிட்டர்ன்ஸை நாங்கள் டைரெக்டாக விற்று எங்களோட லைஃப் சஸ்டைனபிலிட்டிக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அது ஃப்யூச்சர் தான் பதில் சொல்லும். இல்லை நான் இதில் வந்து வருமானத்தை எட்டணும் அப்படின்னு நான் யோசித்தேன்னா தென் ஐ ஹேவ் டு கோ ஃபார் வேல்யூ அடிஷன். ஸோ இதுதான் என்னோட அனுபவம். இயற்கை விவசாயத்தில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை நம்ம வந்து இதில் வருமானத்தை எட்ட முடியுமா, இல்லை வந்து எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்குள்ளார வர முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இயற்கை விவசாயத்தில் வர்றதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்னன்னா, நம்ம வந்து தற்சார்பு வாழ்வியலை எடுக்கணும், நம்ம நிம்மதியாக வாழணும்னு நினச்சா தாராளமாக இயற்கை விவசாயத்துக்குள்ளே வரலாம். இல்லை பொருளாதாரத்தை எட்டுறது தான் என்னோட முக்கிய ஒரு நோக்கமாக இருந்தால் நீங்கள் இயற்கை விவசாயத்தில் வேல்யூ அடிஷன் போயே ஆகணும். ஸோ 3வது வந்து இயற்கையோட ஒந்தி வாழ பழகணும். நிறைய தியாகங்கள் பண்ணுற மனப்பான்மை உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா ஒரு வாழையில் ஒரு இது வந்துச்சுன்னா, ஒரு சீப்பு ஒரு தார் வந்துச்சுன்னா எல்லாமே எனக்கே வேணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சில நேரங்களில் நம்ம ரொம்ப டென்ஸாக பிளான்டிங் பண்ணியிருக்கிறப்ப சில தார் நம்மளுக்கு தெரியலாம், சில தார் தெரியாமல் போகலாம். ஒரு மாம்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாம்பழம் எல்லாமே எனக்கு மீன்ஸ் நம்ம இயற்கைக்கும் கொடுக்கணும், 2வது வந்து நம்மளும் வாழணும். அப்படி தான் நம்ம இயற்கை விவசாயத்துக்குள்ளார நம்ம சஸ்டெயின் ஆக முடியும். இவ்வளோ களையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து 10 காய் உழுவுது, 10 காயில் 10 காயும் உனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் ஒரு 3 காய் வேஸ்ட் ஆகும். அப்போ அதை விடுறதுக்கு உண்டான மனப்பான்மை உங்ககிட்ட இருக்கா, தென் யூ கேன் கம் ஃபார் நேச்சுரல் ஃபார்மிங். பட் திங் இஸ், அப்போ வந்து நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சோம்னா நம்ம வந்து லாஸ் பண்ணிக்கிட்டு செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் வந்து 10 காய் இங்கே எனக்கு உழுக்காட்டுது அப்படின்னா அதனோட கம்ப்ளீட் எஃபர்ட்டே இருக்க தான் செஞ்சுருக்கோம்.
என்னோட எஃபர்ட் வந்து ஒரு 100% ஒரு 10 to 20% தான் என்னோட எஃபர்ட் இருக்கு. அப்போ 80% வந்து இயற்கை தான் எனக்கு கொடுத்துருக்கு. ஒரு மரத்தில் எத்தனை தென்னைக்காய் வரணும்னு நீங்கள் கேல்குலேட்டே பண்ண முடியாது. இயற்கை வந்து பாலினேஷன் பண்ணி சன்லைட்டை மேலேருந்து எடுத்து கீழேருந்து உணவை எடுத்து எல்லாமே இருக்க தான் செய்யுது. நீ என்னையா செய்கிற அப்படின்னா மிஞ்சி மீறி போனால் கொஞ்சம் தண்ணி விடுவீங்க. அப்போது அதுலேருந்து வர்ற காய் எல்லாமே உனக்கு தான் சேரணும்னு நம்ம எப்படி நினைக்க முடியும்? அப்போது 10 காய் உழுவுதுன்னா அதில் வந்து களையில் 2 காய் போகிறதுனால நம்ம யோசிக்க கூடாதுங்கிறேன். 10 காயில் 5 காய் போனாலும் நம்ம 5 காயுமே லாபம் தான் நான் சொல்கிறேன். அப்போ வந்து இந்த களை வந்து யூஸ்வலாக என்ன பண்ணிடுவாங்க விவசாயிங்க, இந்த களையை வந்து ஒரு எதிரி மாதிரி பார்க்குறோம். ஆனால் இந்த களைகள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்கோசிஸ்டமே ஃபார்ம் ஆகாது. நீங்கள் இந்த களையை சும்மா ஒதுக்கி பார்த்தீங்கன்னாவே போதும், பல ஆயிரம் உயிரினங்கள் இதில் வந்து நமக்காக ராத்திரி பகலும் வேலை செய்யும். நம்ம வந்து ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து லைட்டாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு தண்ணி திருப்பி விட்டோ ஏதோ ஒரு சின்ன வேலையை பண்ணிட்டு போவோம். ஆனால் இந்த உயிரினங்கள் நம்மளுக்கு வந்து ராத்திரி பகலும் நம்மளுக்காக வேலை செஞ்சிட்ருக்கோம். இது வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து நம்ம வாழ முடியும். அப்போ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு களைச்செடிகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 10 காயில் 2 காய் கிடைக்காது இல்லை ஒரு 4 காய் கிடைக்காதுங்கிற காரணத்துக்கு இதை எல்லாமே நம்ம ஒரு வீடு கட்டுற வச்சோ இல்லை ஒரு டிராக்டரி வச்சோ எல்லாமே வேலை செஞ்சிடறோம். நீங்கள் வந்து நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த ஒரு எக்கோசிஸ்டமை உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது. இதுதான் வாஸ்தவம். அப்போ இந்த எக்கோசிஸ்டம் உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னா அது கூட ஒந்தி வாழ்கிறது எப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அதுக்கு தான் நாங்கள் பண்ண மெத்தட் வந்து இந்த மாதிரி வல்லாரை போட்டு கொஞ்சம் களையை கீழே வச்சுக்கிட்டோ இல்லை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடியோ இல்லை கடற்கரை என்ன சொல்கிறது அந்த கறி அந்த இலையவே கொஞ்சம் பாய் மாதிரி போட்டோ உழுவுற காய் ஆன அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரியும் அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட புத்திசாலித்தனத்தை வச்சு நம்ம பிளான் பண்ணலாமோ தவிர நான் வந்து இதையெல்லாம் அழிச்சிட்டு நான் வந்து எனக்கு வர இயற்கை கொடுக்குற எல்லாமே எனக்கு தான் வந்து சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுங்க. நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரங்குகளும் நிறைய இருக்குது. குரங்குங்க வந்து டெய்லியும் எவ்வளவோ இளநியெல்லாம் வெட்டி வெட்டி குடிச்சிட்டு கீழே போடும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே துப்பாக்கி வச்சுட்டு ஓட்டுன்னு ஓட்டுவாங்க. நம்ம காட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. சில விஷயங்களை வந்து இயற்கைக்கு நம்ம வந்து நீங்கள் எவ்வளோ தான் போராடிங்களோ சில விஷயங்களை அவங்களால ஒன்றும் மேபி நம்ம கையில் இருக்கிற விஷயங்களை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமோ தவிர இப்போ குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. மிஞ்சி மீறி போனால் அதை சாவடிச்சு தான் நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை. ஆனால் நீங்கள் வந்து அது எதுக்காக நம்மளுக்கு இப்படி வந்து பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே அழிச்சு வச்சுருக்கோம். அதுக்கு வந்து மலையில் கூட ஒரு பழ மரத்தையும் ஓட்ட வைக்க மாட்டேங்கிறோம், அதுவும் எனக்கு கூட்டுக்கு வேணும்னு வெட்டிடுறோம். எல்லா பக்கமும் நம்ம இந்த மாதிரி இயற்கையை பாலடைச்சிக்கிட்டே வர்றதுனால என்ன பண்ணுது, மனசுக்கு அது வந்து தொந்தரவு கொடுக்குது. ஸோ இப்போ வந்து அது ஒரு 10 இளநீ குடிக்குது அப்படின்னா அது வந்து அதனோட அடிப்படை தேவை. அது இல்லாமல் அது உயிரே வாழ முடியாது. ஆனால் மனிதனை பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்காகலாம் நம்ம ஒன்றும் அவ்வளோலாம் சர்க்கஸ் பண்ண மாட்டோம். நம்மளோட ஒரு ஃபோன் ஆகட்டும் ஒரு கார் ஆகட்டும் இது எல்லாமே நமக்கு தேவைப்படுது. ஆனால் ஒரு குரங்கு ஒரு வேற எந்த விலங்கு பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை தேவை கிடைச்சிருச்சுன்னா இப்போ ஒரு 2 இளநீ குடிச்சுதுன்னா திருப்பி அதுக்கப்புறம் அடுத்த மரத்துக்கு தாவி அது போயிட்டே இருக்கும். அப்போ அதனோட அடிப்படை தேவையை கூட அதுக்கு விட மாட்டேங்கிறோம் நம்ம. அப்போ என்ன பண்ணுது, அதுவும் நம்ம மேலே பிரச்சனை உண்டாகுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம எக்கோசிஸ்டம் பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது. அதனால நம்ம காட்டில் என்ன பண்ணுவோம், சில ஓகே வேற ஏதாவது விலங்குனா கூட இப்போ மாடு உள்ளார வந்துச்சுன்னா கூட அதை துரத்த முடியும். குரங்கையெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ சில விஷயங்கள் நம்ம கையில் இல்லாத விஷயங்களை நம்ம என்ன பண்ணிடுவோம், இயற்கைக்கு விட்டுருவோம். ஸோ அதனால வந்ததை வச்சு நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிம்மதியாக இருக்க நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். இப்படிதான் நம்ம ஒரு 2 ஏக்கர் பூமி ஒரு 2 மாடு இருந்தால் நம்மளால நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொன்னார். அதை நம்பி நானும் வந்து நம்மக்கிட்ட 2 ஏக்கர் சொன்னதுக்கு எங்கள் அப்பா வந்து 5 ஏக்கர் பூமி கொடுத்தாரு. 2 ஏக்கர்லேயே ஈஸியாக வாழலாங்கிற போது 5 ஏக்கர் இருக்கும்போது நாம் ஈஸியாக வாழ்ந்துடலாம்னு நினச்சி நானும் உள்ளார இறங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மாடு வாங்கினேன்.
அப்போ என்னாச்சுன்னா மாட்டில் வந்து இயற்கை விவசாயம் நம்ம செய்கிறதுனால எப்போவுமே நம்ம காடு பில்லாக தான் இருக்கும், களையாக தான் இருக்கும். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் நம்ம வந்து இந்த பில்லை வந்து மாட்டுக்கு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு சாப்பிட்டு உரமாக்குது, நம்ம எந்த பிரச்சனையும் தலைக்கிறதுக்கு தேவையில்லைன்ட்டு காட்டுக்குள்ளார விட்டுட்டேன். பட் அது என்ன பண்ணிருச்சு, நிறைய மாடாக இருந்தால் காட்டை முதிச்சு அதை வந்து என்ன சொல்கிறது கெட்டியாக்கிடும். 2 மாடுங்கிறனால ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு நான் உள்ளே விட்டுட்டு மேய்க்க ஆரம்பித்தேன். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஐடியாஸும் எனக்கு கிடச்சிது. சில பேர் வந்து அதுக்குன்னே தனிப்பட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பண்ணி தண்ணி குடிக்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் பண்ணி, ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர் பக்கம் கூட ஒருத்தர் இந்த மாதிரி ஃபுல்லாக காம்பவுண்ட் பண்ணி மாட்டை அதுக்குள்ளார விட்டு நான் மேய்ச்சி நான் பண்ணி, அந்த மாதிரி சில ஐடியாஸ் எனக்கு அங்கேருந்தும் கிடச்சிது. அதனால நானும் என்ன பண்ணேன், ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பண்ணி பவுண்ட்ரி பண்ணி மாட்டையெல்லாம் விட்டு அது பாட்டுக்கு மேய்ச்சேன். பட் மாட்டில் பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஆளாவது இருந்தே ஆகணும் அதை பார்த்துக்கிறதுக்கு. நீங்கள் தோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மழை வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 நாள் இதை மூடிட்டு எங்கேயாவது இருந்தாலும் போயிடலாம். ஆனால் மாடுங்கிற போது அட் எனி காஸ்ட் நம்ம வந்து ஒருத்தராவது ப்ரெசன்ஸ் இருக்கணும். அப்போ மாட்டு வச்சுக்கிறதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்னன்னா, நம்ம வீட்டில் எப்போவுமே ஒரு ஆள் இருக்கணும், ஒரு வயசானவராவது இருந்தே இருக்கணும். ஸோ அந்த ஃபேக்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம மாட்டை என்றைக்கும் வச்சுக்க யோசிக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கூட்டு குடும்பம் கிடையாது, ஸோ நியூக்ளியர் ஃபேமிலி. அப்போ வந்து என்ன ஆகுது, அந்த ஒரு சிஸ்டம் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற போது நம்ம ஆல்டர்னேட்டிவ் தேடியே தான் ஆகும். ஸோ அப்படி நான் வந்து காட்டில் விட்டு நான் வளர்த்து இது பண்ணுறப்போ இனிஷியலாக எனக்கு வெறும் பாக்கு தென்னை மட்டும் இருந்தப்போ ஓரளவுக்கு மெயின்டைன் ஆச்சு மாடு. மீன்ஸ் என்னோடய ப்ரெசன்ஸ் இல்லாமையே அது காம்பவுண்டுக்குள்ளார சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பட் எப்போ நான் வந்து பிளான்டேஷன் ரொம்ப அதிகம் பண்ண ஆரம்பித்தேனோ அது வந்து என்னோடய செடிங்களை பாதிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன யோசித்தோம், மாடு வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து நம்மளால் வந்து ஒருத்தர் கூட ப்ரெசன்ஸ் இல்லாமல் நம்மளால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து மாட்டை எடுத்துட்டோம். மாட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளிரிசீடியா, டைகாட்ஸு இந்த மாதிரி அதிகமாக நம்ம வந்து உரத்துக்கு தேவையான செடிகளை போட்டுருக்கோம். நான் எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் பண்ணியிருக்கேன். நான் படித்ததும் அதுதான். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டால் அப்பா அம்மா எல்லாருமே விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இனிஷியலாக பிஎஸ்சி முடித்த உடனேவே நான் வந்தேன் விவசாயம் பண்ணணுன்னு. எங்கள் வீட்டில் யாரும் ஒத்துக்காத போது சரி இது சரிப்பட்டு வராதுன்ட்டு திருப்பியும் படிக்க போயிட்டேன். எம்எஸ்சி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் இதே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பிஹெச்டி அப்ளை பண்ணிட்டேன். என்னன்னா பிஹெச்டி போய் ஜாயின் பண்ணும், அப்போதான் மேரேஜோட ஒரு இது வந்தது. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ இவர் சொன்னது 2 விஷயம் தான். நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன், விவசாயம் தான் பண்ணுவேன், ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டான்னாரு. ஸோ நானும் அதே தான் எதிர்பார்த்தேங்கிற மாதிரி நான் சரி ஓகே நமக்கும் விவசாயம் தான் தேவை, ஆனா இதே ஊர்ல இருக்கணும்னு சொல்றாரு அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்போ ஓகே சொல்லிட்டான். சொல்லி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு புரிய வச்சாரு ரியாலிட்டி என்ன, ஆக்சுவலா என்ன விவசாயத்துல நமக்கு என்னென்ன இருக்கு, நம்ம அடுத்து எஜுகேஷன் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிஹெச்டி ட்ராப் பண்ணிட்டு விவசாயத்துல இறங்கிட்டோம் 2 பேருமே. ஸோ மேரேஜ் முடிச்ச உடனே நீங்க விவசாயம் 2 பேருமே சேர்த்து பிஹெச்டி ஜாயின் பண்ண போயிருந்தேன். ஸோ அதையும் ட்ராப் பண்ணிட்டு நாங்க வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம். இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி எல்லாத்த மாதிரியும் உழவு ஓட்டி மாங்குன்னு வேலை செய்வோம், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஹெவியா இருக்கும் வேலை. ஸோ இப்படி எல்லாம் செய்யும்போது இவர் எப்பவும் சொல்லுவாரு, ஒரு வேலை நமக்கு ரொம்ப கஷ்டமா தோணுதுன்னா இது ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, விவசாயம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யற விஷயம் இல்ல, அது இயற்கையா நம்ம செய்யற வேண்டிய விஷயம், ஏன் கஷ்டமா இருக்கு, உட்கார்ந்து 2 பேரும் பேசுவோம். ஸோ இதுல இது தப்பா இருக்கு, இதை விடணும், இப்படி ஒன்னொன்னா விட்டுக்கிட்டு வந்தது தான் இயற்கை விவசாயத்துக்குள்ள நாங்க வர்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ இனிஷியலா இப்போ நாங்க வந்து வேற ஃபார்மர்ஸை போய் பார்க்கும்போது எனக்கு சரி இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கங்க நம்ம இப்படி பண்ணலான்னு சொல்லுவேன். ஆனா அவர் வந்து இங்க சொல்லுவார் எப்பவும், இங்க வந்து நமக்கு செய்யும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ எல்லாமே இயற்கை விவசாயத்துல காப்பி பேஸ்ட் பண்ணவே முடியாது, சான்ஸ் இல்லை. விவசாயத்திலே காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது, அதுல முக்கியமா இயற்கை விவசாயத்துல நம்ம காப்பி பேஸ்ட்டுங்கிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. எக்ஸ்பெரிமெண்டல் தான் இது. எப்பவும் நம்ம இடத்துக்கு எது சூட் ஆகுது, என்னோட சிச்சுவேஷனுக்கு எது சூட் ஆகுது, இந்த மாதிரி டிபெண்ட் ஆகும் எல்லாமே விஷயங்கள். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ மஞ்சள் போட்டோம் நாங்க.
எனக்கு வந்து அவர் வந்து மேஜர் க்ராப்பை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். நான் கொஞ்சம் வந்து எப்படின்னா வேலையில் என்ன வளர்க்கலாம், இங்கே என்ன வளர்க்கலாம், வெரைட்டிஸ் எனக்கு வந்து அந்த அட்ராக்டிவாக எது இருக்கும், இதில் என்ன யூஸ் இருக்கும், இந்த மாதிரி யோசிச்சு தேடுவேன் நான் கொஞ்சம். ஸோ மஞ்சள் போடலாம், உள்ளெல்லாம் மஞ்சள், இஞ்சி, இந்த சுவர்ணகெட்டைன்னு சொல்லுவோம் நாங்கள் இங்கே வந்து, யானைக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு கூட பேர் எலிஃபென்ட் ஃபுட் யாம்னு இங்கிலீஷில். ஸோ கருணக்கிழங்கு. ஸோ அந்த மாதிரி கிழங்கெல்லாம் தருவிச்சோம் நாங்கள். ஒரு பக்கத்துல இருந்து தருவிச்சு எல்லாம் போட வச்சு எல்லாம் பண்ணிட்டோம். மஞ்சள் வந்துருச்சு. வந்து என்ன ஹார்வெஸ்ட் பண்ணோம். நான் ஒரு லேபரை வச்சு ஒரு 2 லைன்ல மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ற ஒரு ப்ரோசஸ் பண்ணோம். அந்த ப்ரோசஸ் பண்ணும்போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். விளைஞ்சதுல இருந்து அந்த மஞ்சள் பொடியாகிற வரைக்கும் எவ்வளவு ரிஸ்க் இருக்கு நமக்கு. அப்போ அவர் சொன்னாரு, நமக்கு இது தேவையா? நம்ம வாழ்வாதாரம், நம்ம போயிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு, சிம்பிள் லிவிங்க்கு வந்து நமக்கு அவ்வளோ ரிஸ்க் தேவையில்லை. நீங்க நேச்சுரலா வாழணும்னு முடிவு எடுத்தீங்க. அதான் சொல்றேன், சிம்பிள் லிவிங்க்கு வந்து சஸ்டைனபிள் லிவிங்க்கு நமக்கு எது தேவையோ, அவர் சொன்ன மாதிரி நம்ம மணி ஓரியன்டா மணி பண்ணும் அப்படின்னு நேச்சுரல் ஃபார்மிங்ல போனா நம்ம வந்து ப்ரோசஸிங் பண்ணி அதை வந்து வேல்யூ அடிஷன் பண்ணா நல்ல மணி கிடைக்கும். சஸ்டைனபிள் லிவிங்க்கு அவ்வளோ பண்ண தேவையில்லை. அந்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. ஸோ அங்க வந்து நாங்க மஞ்சளை வந்து வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கிட்டு மற்றது அங்கேயே விட்டுருவோம். அது இயர்லி அந்த பருவம் வரும்போது வரும், காஞ்சிரும். திருப்பி பருவம் வரும்போது அது அங்க டெவலப் ஆயிட்டே இருக்கு அந்த இடத்துல. ஸோ அதுல இருந்து நிறைய யூசஸ் இருக்கு. இதே மாதிரி நிறைய செடிங்க, எல்லா செடிங்களும் நாங்க அப்படிதான் போட்டோம். ஸோ இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ரொம்ப பிடிச்ச செடி எங்கேயாச்சும் ஒரே ஒரு செடி கிடைச்சதுன்னா கொண்டு வந்து வீட்டுக்கிட்ட போடுவோம் நாங்கள் ஃபர்ஸ்ட். பிகாஸ் இயற்கை விவசாயத்தில் ஒன்று கிடைக்கும், எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு டிஃப்ரெண்டான குழந்தைங்களுக்கு நான் எடுக்கும்போது என்னாவும், இன்னைக்கு இந்த நேச்சரில் வந்து ஸ்கூல் போகிற விஷயத்துலேருந்து எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். குழந்தை பிறந்ததுலேருந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, சோப்பு முதல் கொண்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நுர வராத சோப்புங்கிறாங்க. அது மறுபடியும் காஸ்ட், திருப்பியும் காஸ்ட்டுக்கு தான் போகணும். நம்ம அது இயற்கையா இருக்கு, அந்த விஷயங்களே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டில் சோப்புக்கு எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணி, ஒரு சில விஷயம் யூடியூப்ல சர்ச் பண்ணி, எந்த ப்ரோசஸ் நமக்கு சூட் ஆகும் அந்த மாதிரி சூஸ் பண்ணி நாங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி உடம்புக்கு இந்த பவுடரு, பாசிப்பயிறு, அப்புறம் கடலை மாவு, இந்த மாதிரி மாவு தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஷாம்புக்கு மேக்ஸிமம் அப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து என்னோட மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்பவுமே எங்களோட பாட்டி இவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன், நீங்க எங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுக்காம போயிட்டீங்க, அதுதான் நீங்க பண்ண பெரிய தப்பு. நீங்க கொடுத்துருந்தா இன்னைக்கு வந்து நடுவுல அந்த கேப் வந்திருக்காது எங்களுக்கு. அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். கேட்டப்போ அவங்க சொல்லுவாங்க, ஆமா ஆமா இது இப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம், நாங்கெல்லாம் எந்த சோப்பு யூஸ் பண்ண மாட்டோம், அப்பெல்லாம் சோப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த காய்க்கு பேரே நம்ம சோப்பு காயின்னு சொல்றோம், பூந்தி கொட்டை சோப்பு காயின்னு சொல்றோம். அதுல இருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் நாங்க யூஸ் பண்ணது வந்து பயோ என்சைம். அது வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆச்சு. இப்போ நம்ம லெமன் பயோ என்சைம் பண்றோம்னா அவ்வளோ ஃப்ளேவரா இருக்குது. இந்த நார்மல் பர்ஃப்யூம்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலா இருக்கு, அது நம்ம லங்ஸுக்கும் அஃபெக்ட் ஆகுது. இதுல வந்து ஸ்மெல் ரொம்ப கம்மியா இருக்கும், பட் ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா. பேசிக்கலி இது எப்படின்னா, நம்ம யூஸ்வலாக காலையில் எழுந்திரிக்கிறோம்னா பல் விளக்குவோம், வாஷ்ரூம் போவோம், பாத் பண்ணிக்குவோம், துணி துவைப்போம். இது நாளும் கண்டிப்பாக அடிப்படையாக எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயம். இந்த 4 விஷயத்தை நம்ம முழுசாக மாற்ற முடிஞ்சதுனாவே நம்ம இயற்கைக்குள்ளே சேர்த்துற எவ்வளவோ பிளாஸ்டிக்லேருந்து கெமிக்கல்லேருந்து எல்லாமே குறைவாகும். அப்போ வந்து ஏதோ எமர்ஜென்சி டைமில் எங்கேயோ போனோம் வந்தோம், ஏதோ ஒரு 5 அது வேறு விஷயம். பட் பேசிக்கலாக நம்ம ருட்டீனில் நம்ம இந்த 4 விஷயம் நீங்கள் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து இவ்வளோ தான். ஒன்று பல் விளக்குவான், பல் விளக்குறது இயற்கையிலேருந்தே நம்ம எடுத்துடலாம், இல்லை நம்மளே கூட செஞ்சுக்கலாம். நமக்கு வந்து சோப் தேவைப்படுது. சோப்பு வந்து நீங்கள் இன்றைக்கி இயற்கையாகவே பூந்தி கொட்டையிலேருந்து இன்னொன்றுலேருந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டு கிளீனிங்கு அதுவுமே நம்ம வந்து பயோ என்சைம் இந்த மாதிரி விஷயம். அப்போ வந்து இந்த அடிப்படை விஷயங்களில் தான் மனுஷன் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகணும். அப்போ வந்து இது மாற்றம் ஒரே தான் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் மூலமாக கொண்டாடணும். இவ்வளோ விஷயம் செஞ்சாவே இயற்கைக்கு எவ்வளவோ பாதிப்புகளை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயங்களை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சோம். அதை ஒவ்வொன்றா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்.
அதுக்கப்புறம் வந்து நாங்கள் குழந்தைங்க விஷயம் வர்றப்போ எனக்கு ஒரே பொண்ணு தான். என் பொண்ணை வந்து பேசிக்கலாக எனக்கு வந்து இந்த மெட்டீரியல் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த பௌதிக கல்வி முறை, அந்த கல்வி முறை வந்து அந்த கல்வி முறை தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும், நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு, இப்போ பேஸ்ட்டு, இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு, எல்லாமே வந்து இந்த கல்வி முறையிலேருந்து நம்ம கற்றுக்குறோம். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா நம்மளை ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லேபர்ஸாக பண்ணுது. அப்போ வந்து இந்த சொஃபஸ்டிகேஷன் அப்படிங்கிறது நம்மளை எங்கே கொண்டு போய் விடுதுன்னா திருப்பியும் பிரச்சனையில் தான் கொண்டு போய் விடுது. அது நமக்கும் பிரச்சனை, மீன்ஸ் நம்ம ஆரோக்கியத்தை நம்ம கெடுத்துக்கிறோம், இயற்கையும் நம்மளை வந்து பால் பண்ணி விடுது. அதனால இந்த பௌதிக கல்வி முறையில் எதுவுமே யூஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதுலேயும் நிறைய விஷயங்கள் சொல்லித்தர்றாங்க, சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறது, சயின்ஸை புரிய வைக்கிறாங்க, நல்ல விஷயந்தான். சில டிசிப்ளின் சொல்லித்தர்றாங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் அந்தளவுக்கு ஒரு மனுஷன் வந்து 22 வயசு 25 வயசு ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து இந்த விஷயத்த கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் ஒரு 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 பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்க கூட இதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்கலாம். அப்போ வந்து நம்மளை எந்த அளவுக்கு ஒரு ட்ராப்பில் இங்கே மாட்டி விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த நெக்ஸ்ட் 22 இயர்ஸ் ஆர் 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த விஷயத்தை பற்றியோ, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் யோசிக்கவே முடியாது. அது வரைக்குமே நீங்கள் வந்து குறியாடு மாதிரி போயிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் அந்த 22 வயசுக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே ஆரம்பிப்பீங்க. ஸோ அதே ப்ராப்ளம் தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் இதையெல்லாம் நம்ம சந்திச்சுட்டு வரோம். இதே பிரச்சனை என் பிள்ளைக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் என்ன யோசித்தேன், ஹோம் ஸ்கூலிங் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் ஹோம் ஸ்கூலிங்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முழு குடும்பமே ஒரே எண்ணத்தில் இருந்தால் தான் ஹோம் ஸ்கூலிங் பண்ணுவாங்க. நான் ஒரு எண்ணத்தில் இருக்கிறது, நம்ம பேரண்ட்ஸ் ஒரு எண்ணத்தில் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப என்னாகும், அவங்களுக்கு வந்து மைண்ட் ஜுவலிட்டிக்கு வந்துடும். இதை ஃபாலோ பண்ணுறதா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லா குழந்தைங்களோடும் சேர்ந்து வாழ்கிறப்ப தான் அவங்களுக்கு அந்த ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கும். அப்போது ஹோம் ஸ்கூலிங்கில் இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. எல்லா குழந்தைங்களோட சேர்ந்து வாழ்கிறதுக்கான சூழல் அங்கே இருக்காது. பட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷனெல்லாம் ஹோம் ஸ்கூலிங் மாதிரி தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து நம்மளை விட எல்லா விதத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. என்ன சொல்கிறது, மனது லெவல்லையும் ஆகட்டும், ஆரோக்கிய லெவல்லையும் ஆகட்டும். அப்போ அது எப்படி சாத்தியப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போ வந்து எல்லாருமே ஹோம் ஸ்கூலிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரும் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கூடி விளையாடுவான், எல்லாரும் கூடி ஒரு நோம்பி செய்வான், எல்லாருமே சில விஷயங்கள் செய்வாங்க. அப்போ வந்து என்ன ஆகும், அது வந்து ஒரு சஸ்டைனபிள் லிவிங். அது ஒரு கூட்டு குடும்பமாக இல்லை ஒரு கம்யூனிட்டியாக இருக்கிறப்போ ஹோம் ஸ்கூலிங் இஸ் பெஸ்ட்டு. அப்போ அவங்களுக்கு ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பசங்களோ எல்லாமே கிடைப்பாங்க. நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி நமக்கும் சில விஷயங்கள் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்டு ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு ஹோம் ஸ்கூலிங்குன்னு நான் பண்ணுறப்போ நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பாசிபிலிட்டிஸும் கிடைக்காதுங்கிறது என்னோட கருத்து. குழந்தைங்களுக்கு கிடைக்காதுங்கிறது. ஏன்னா அப்போ சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க எல்லாருமே இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து. இப்போ அப்படி இல்லைல்ல, ஒரு 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தை இருந்தால் அதுக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. ஆமாம், அப்படி ஆயிரும். அதனால் நான் என்ன யோசித்தேன், ஓகே மேபி என்னோட சுச்சுவேஷனுக்கு இன்றைய காலகட்டத்தில் இது பாசிபிலிட்டி கிடையாது. அதனால தான் நான் என்ன யோசித்தேன், என் குழந்தைக்கு கம்பெனிஷிப் கிடைக்கல, நாம் எதுக்கு என்ன மாதிரியே சிந்தனை இருக்கிற ஆளுங்களை வந்து நம்ம சந்தித்து அவங்களோட குழந்தைங்கள நம்ம கூட்டிக்கிட்டு இந்த கல்வி முறை ராங்காக இருக்குது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அவங்களோட குழந்தைங்கள நம்ம குழந்தையோட சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு குருகுல் மாதிரி எதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் என் மைண்டில் வந்துச்சு. அது வந்து வெறும் குழந்தைங்க மட்டும் சேர்த்துக்கிட்டும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இல்லை அவங்க பேரண்ட்ஸும் வந்து ஒரு கம்யூனிட்டியாக செய்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், ஒரு குருகுல் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசித்தோம். ஆனால் அதுக்குண்டான சூழலோ இல்லை ஒரு சப்போர்ட்டோ நமக்கு இங்கே வந்து கிடைக்கல. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், என் பிள்ளையவே ஒரு குருகுலில் வந்து சேர்த்து விட்டேன். ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் ராங்காக இருக்குன்னா நம்ம கரெக்டான எஜுகேஷன் சிஸ்டம் எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் சேர்த்திக்கலாம். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவாக எனக்கு தோணுச்சு. அப்போ வந்து என் ஒய்ஃபும் என் பிள்ளையும் அந்த குருகுல் சிஸ்டமில் சேர்ந்தாங்க. ஸோ சேர்ந்து இப்போ வந்து இன்னும் பல வருஷம் இனிமேல் பயணம் செய்ய போகிறாங்க.
செய்ய போது என்ன ஆகுது, அவங்களுக்கு அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கெயின் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதே சிஸ்டமை நம்ம இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அவ்வளோதான். குழந்தைய நாங்கள் வளர்த்தும் போது நம்ம வந்து கூட்டு குடும்பமாக இருந்தால் எல்லாரும் ஒரே மனப்பான்மையில் இருக்கும்போது அந்த பிரச்சனை வராது. நமக்கு எல்லாருமே ஒரு ஆர்கானிக்காக இந்த மாதிரி நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறோமா, நேச்சுரல் லீவிங்கில் இருக்கோமா, ஒரே மாதிரி இருக்கும். ஃபேமிலியில் மைண்ட் செட் டிஃபர் ஆகும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற ரூல்ஸும் கிடையாது. ஸோ இப்படி ஆகும்போது என்ன ஆகும், குழந்தைங்க அவங்களோட நேச்சரே அவங்க வந்து நம்ம இதை செய்யி அதை செய்யின்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. நம்ம செய்கிறத பார்ப்பாங்க, இம்மிடியேட்டாக அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுவே நம்ம வெளியே கடைக்கு போவோம், ஒரு ரோட்டில் நடந்து போவோம், ஒரு குழந்தை சாக்லேட் சாப்பிடும், எனக்கும் வேணும்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சாப்பிட்டாலும் இது நல்லதா கேட்டதான்னு நம்ம சொல்லி கொடுக்கறதுல தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என் பொண்ணுக்கு. எங்கேயாச்சும் போனால் ஒரு நல்ல கடை இருந்தால் மட்டும் வாங்கி கொடுத்து, இந்தாம்மா இந்த கடையில் நல்ல விஷயம் இருக்குது, இந்த எடுத்துக்கோ அப்படின்னு வாங்கி தருவாங்க. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இதில் என்ன கெட்டது இருக்குது, இதனால உனக்கு என்ன பிரச்சனை வரும், சரி இந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்றேன்னா சரி சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பேசிக்கலாக என்னன்னா, நம்ம குழந்தைங்கள வந்து எப்போவுமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அதிகமான ஒரு கொஷின்ஸ் அவங்க கேட்குறதுக்கான வாய்ப்பு நம்ம பண்ணி கொடுக்கணும். நம்மளும் அவங்களுக்கு கொஷின் கேட்கணும். அப்போ என்ன ஆகும், அவங்களோட சிந்தனை திறன் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். சிந்தனை திறன் அவங்க எப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ அவங்க ரொம்ப புத்திசாலியாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போயிட்டுருப்போம், ஒரு கடை பக்கம் போயிட்டுருப்போம், ஒரு சாக்லேட் கேட்கும். ஸோ கேட்டோன்னே நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற நல்லது கெட்டது ரெண்டுமே அவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போ சாக்லேட்டே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாக்லேட் சாப்பிட்லாம். அப்போ ஆனால் நீ எந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்ணும், அது வந்து நல்லதா கெட்டதா, அதில் என்ன கலந்துருப்பான், நம்ம வந்து வீட்டில் செஞ்சோம்னா எந்த மாதிரி சாக்லேட் இருக்கும், அவங்க அதை எப்படி செய்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து புரிதலை ஏற்படுத்தணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம அப்பா வந்து கெட்ட சாக்லேட்டெல்லாம் இப்போ அண்ணனே ஜாம் செய்கிறாரு. இப்போ ஜாம் வந்து மார்க்கெட்லேயும் நிறைய ஜாம் கிடைக்குது, ஆனால் எதுக்கு இவருதே நம்ம தேடி போய் வாங்கணும்? ஸோ அந்த புரிதல் அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தணும். அப்போ என்ன ஆயிரும், குழந்தைங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க, நமக்கு எது தேவை எது தேவைப்படாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்கள் இல்லை இது வந்து தேவையில்லாதது அப்படிங்கிறத அவங்க ஒதுக்கிக்கிட்டே வருவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து புத்திசாலித்தனத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். நானே அது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கே அது வந்து பொருந்தும். நம்ம வந்து நான் நான் வீட்டில் உட்காந்துருப்பேன், எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு பிஸ்கெட் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கடை வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், பைக் எடுத்தால் சர்ன்னு போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றலாம். ஆனால் அதே பிஸ்கெட்டை நான் வந்து ஒரு நடந்து போனேன்னாவோ இல்லை ஒரு சைக்கிளில் போனேன்னாவோ அதனோட கஷ்டம் எனக்கு புரியும். அப்போது நம்ம புலன்கள் வந்து இன்ஸ்டன்ட் ப்ளஷர் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ப்ளஷரை நம்ம அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டத்தையும் நம்ம அனுபவித்தோம்னா, அது அடுத்த தடவை அந்த விஷயத்தை கேட்குறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அடையக்கூடிய தேவை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம யோசிப்போம். நீங்கள் வந்து இந்த வெயிலையே ஒரு சைக்கிளில் முழிச்சிட்டு போய் ஒரு 10 ரூபா பிஸ்கெட்டை நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு உண்டான உணர்வும், நீங்கள் பைக் எடுத்து சர்ன்னு முறுக்கி கொண்டு போய் ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்டு வர உணர்வுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அப்போ நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாமுமே நம்ம தேவையே படாத விஷயத்த கூட ஒரே ஒரு பட்டன் தட்டுனா 10 நிமிஷத்தில் கொண்டாந்து டெலிவரி தர்றான். அப்போ என்ன ஆகுது, நம்ம மைண்டு வந்து இன்ஸ்டன்ட் ப்ளஷருக்கு அடாப்ட் ஆயிடுது. அப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் தேவைப்படாத விஷயத்த கூட அவன் ஈஸியாக நம்மளுக்கு கொண்டாந்து கொடுக்குறப்ப நமக்கு என்ன ஆயிடுது, நம்ம அந்த ஒரு சிஸ்டமுக்கு நம்ம அடாப்ட் ஆகி அடிமையாகிடுறோம். அதனால நம்ம என்ன பண்ணோம், புத்திசாலியாக இருக்கிறவங்க சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நமக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத ரொம்ப கிளியராக அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். ஸோ இப்படி சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறா, இப்போ யாராச்சும் வராங்க, இப்போ ரிலேட்டிவ்ஸே வராங்க, ஏதோ ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, உனக்கு ஒன்று வேணுமான்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்க, எங்கள் அப்பா நல்ல கடையில் வாங்கி தருவாங்க, நல்ல சாக்லேட் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள்லாம் இப்போ நம்ம ஹெரிட்டேஜ் சீட் ஃபெஸ்டிவல் போனப்போ கூட எக்கச்சக்கமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அவள். பிகாஸ் அவளுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்த உடனே நல்ல ஐஸ்கிரீம் இருக்குது, கிடைக்கிறது இப்போ தான், கிடைச்சப்ப சாப்பிட்டுக்கணும்.
அப்படி இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண இன்னொரு விஷயம் அவங்க மைண்டுக்கு என்ன வரும்னா, இப்போல்லாம் நான் ஸ்கூட்டியில் கூப்பிட்டு போனால் முன்னெல்லாம் பார்த்ததையும் கேட்பா. இப்போ என்ன பண்ணிடுறா, அதை பார்த்ததையும் அவளே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா. ஆமா, ஐஸ்கிரீம்க்கு என்னம்மா, மிக்சியில் போட்டு அரைச்சி ஃப்ரீசரில் வச்சா முடிஞ்சுது, அது ஐஸ்கிரீம் ஆயிட்டு போகுது. இதுக்கு போய் காசு கொடுத்து கெமிக்கல் ஐஸ்கிரீம் ஆமா சாப்பிட முடியும்? அப்படி பேச ஆரம்பிச்சிட்டா அவளே. மாத்திட்டாங்க. ஆமா, இந்த எல்லா அறிவும் எங்களுக்கு வந்து நம்ம புலன் எப்படி வேலை செய்யுது, நம்ம மனது எப்படி வேலை செய்யுது, நம்ம எதுக்காக தற்சார்பு வாழ்க்கையில் இருக்கணும், நம்ம இயற்கை எப்படி வேலை செய்யுது, நம்ம எந்த மனப்பான்மையில் இருந்தால் நம்ம எப்படி நிம்மதியாக வாழ முடியும், இது எல்லா ஒரு ஞானமும் நமக்கு எங்கேருந்து கிடைச்சதுன்னா பகவத்கீதை படித்தோம். ஸோ பகவத்கீதையில் தான் நம்மளுக்கு எல்லா மனித அடிப்படையாக வாழறதுக்கு தேவையான எல்லா ஞானமும் இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து நமக்கு என்ன ஆகும்னா, அதை புரிகிறப்ப நம்ம வந்து எதையுமே நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே ரொம்ப பெருசாக தோணாது. இல்லைன்னா என்ன ஆகும், நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் அதை அடாப்ட் பண்ண போவீங்க, மேபி அது ஃபெயிலியர் ஆகலாம், சக்ஸஸ் ஆகலாம். இன்னொரு ஏதோ ஒரு ஞானி வருவார், அவர் ஒன்று சொல்லுவார், அது ஃபெயிலியர் ஆகலாம், சக்ஸஸ். அப்போ வந்து ஒரு கரெக்டான நாலேஜ் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரம்பரியத்தை நம்ம பார்க்கணும். நம்ம என்ன சொல்கிறது, நம்மளோட நம்ம யார் எந்த ரிலீஜனை வேணாலும் இருக்கலாம், அந்த ரிலீஜனோட ஐடியாஸை பார்க்கணும். அந்த ஐடியாஸ் வந்து நம்ம இயற்கைக்கும் நம்ம மனித குலத்துக்கும் அது நன்மையை செய்யுது அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த நல்லது கெட்டதுன்னு நம்ம முடிவு எடுக்கணுமோ தவிர நம்மளா ஏதோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 ஆங்கிளில் நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து இயற்கையான வாழ்வு, செல்ஃப் சஸ்டைனபிள் லீவிங், நேச்சுரல் ஃபார்மிங், இந்த மாதிரி ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கோம். இன்னொரு ட்ராக் வந்து நாங்கள் ஆன்மீகத்துலேயும் பயணம் செஞ்சுட்ருக்கோம். இப்போ வந்து இயற்கையான வாழ்வு, நேச்சுரல் ஃபார்மிங், இதெல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட நாங்கள் கைடன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆன்மீகத்துலேயும் நாங்கள் கைடன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு வந்து ஆன்மீகத்தை பற்றி சொல்ல வந்தவங்க வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. அதில் இயற்கையான வாழ்வு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இயற்கையான வாழ்வியலில் வாழ்ந்துட்டா போதுமா, ஆன்மீகத்தை பற்றி தலையிக்கிறதுக்கு தேவை இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி கூட இருந்துடலாமில்ல அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க, ஓகேப்பா நீ இருந்துடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஆன்மீகமும் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இன்றைக்கி வந்து ஒரு மிருகம் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அது பிறக்கும், அது வந்து தன்னோட ஆஃப்ஸ்பிரிங்ஸை உற்பத்தி செய்யும், சாப்பிடும், படுக்கும். ஸோ இதுதான் மனிதனும் செய்ய போகிறான். அப்போது நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன தேவையோ அது ஒரு நாயும் ஒரு பூனையும் கூட செய்யுது. அப்போ மனிதனா நீ என்ன வித்தியாசப்படுற அப்படின்னு நீ கேட்டப்ப அங்கே தான் நமக்கு ஆன்மீகங்கிற ஒரு விஷயமே வருது. அதனால தான் என்ன பண்ணும், நீ நிம்மதியாக வாழ்கிற உன்னோட நீ வாழ்க்கையை என்ன சொல்கிறது, உன்னை உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு நீ நிறைய விஷயம் செய்கிற, அது நிம்மதியாக செஞ்சுட்டு போ. அதோடு சேர்ந்து உனக்கு ஆன்மீகமும் இருந்துச்சுன்னா தான் நீ மனித வாழ்க்கை அடைஞ்சதுக்கு உனக்கு ஒரு உபயோகம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் இந்த 2 ட்ராக்கில் நாங்கள் வந்து பயணம் செய்கிறப்போ எங்களுக்கு இங்கேயும் கைடன்ஸ் தேவைப்படுது, இங்கேயும் கைடன்ஸ் தேவைப்படுது. அப்போ வந்து எந்த ஒரு நம்ம செஞ்சிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில் என்ன விஷயம் செஞ்சோம்னாலும் அது எல்லாமே நம்ம மேலே இருந்தவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். அப்போது நம்ம இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம இங்கே லோக்கலில் வந்து நம்ம ஐகாந்திகாங்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு இருந்து நம்ம வந்து கைடன்ஸ் எடுத்திருக்கோம். அவங்க வந்து எங்களுக்கு நம்ம இங்கே வந்து இயற்கை இது என்ன சொல்கிறது, விவசாயம் இலாக்கை என்ன ஆஃபீஸில் வந்து 3 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க ஐகாந்திகாவில். அங்கே வந்து அவங்க இந்த விஷயத்தையெல்லாம் புரிய வச்சாங்க. எப்படி வந்து இயற்கையில் உரத்துல இருந்து எல்லாமே அதுவே தயார் பண்ணிக்குது, எப்படி நம்ம வந்து எளிமையாக வாழலாம், நேச்சுரல் லீவிங் எப்படி நம்ம செய்ய முடியும், இது எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து நமக்கு வந்து பயிற்சி கொடுத்தாங்க. அதனால் நம்மளால் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம எப்போ இயற்கை வாழ்வியலுக்கு வர்றோமோ அப்போ நம்ம செலவுங்கள்லாம் கம்மியாகுது. அப்போ வந்து இப்போ இது எப்படி நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்னா, நம்ம இப்போ பல்லு விளக்காமல் இருக்க முடியாது. அப்போ பல்லு விளக்குறதுக்கு இயற்கையில் என்ன விஷயம்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஐகாந்திகா டீமில் வந்து நமக்கு நிறைய விஷயம் சொல்லி தந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு என்ன ஆச்சு, நம்ம செலவையும் குறைச்சிது,
ரெண்டாவது வந்து நம்ம இயற்கை முறையில் வாழ்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. அதனால நம்ம ஹெல்த்தும் காப்பாற்றப்பட்டுச்சு. ஸோ ஐகாந்திகா டீம் வந்து என்ன பண்ணுது, இந்த நேச்சுரல் லிவிங் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்க முயற்சி செய்கிறாங்க. அதில் பயனடைஞ்சவங்கள நாங்களும் ஒருத்தவங்க. அப்படி ஸோ பிளான்டேஷனே போன வருஷம் தான் நடந்திருக்கு. பட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நாங்கள் வந்து கெயின் பண்ணியிருக்கோம். பட் இதை வந்து நாங்கள் ரியலாக வந்து இங்கே பார்த்து இன்னும் நாங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஊரில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணணும். இது என்ன ஊர், என்ன இடம் சொன்னேன் ஸ்டார்டிங்கே. ஊர் வந்து கர்நாடகா, சித்ரதுர்கா டிஸ்ட்ரிக், ஹிரியூர் தாலுக், விவிபுரா வில்லேஜ். ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9743362474. தேங்க்யூ. கடைசி உங்கள் பேர் சொல்லிடுங்க, உங்கள் 2 பேர்த்து பேர். ஸோ என்னோடய பேர் வந்து கமல், என் ஒய்ஃபோட பேர் வந்து வனிதா. ஸோ நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்தோடு சேர்ந்து ஆன்மீகத்தையும் பயிற்சி பண்ணிட்டுருக்கோம். நன்றி. தேங்க்யூ.